அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே, வாங்க இன்னைக்கு தாளிச்ச சோறு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு சட்டி எடுத்துக்கோங்க. நான் இப்போ அரிசி வந்து 2½ கிளாஸ் அரிசி போட்டிருக்கிறேன். அதனால் அந்த மெஷர்மெண்ட்டில் நம்ம தாளிச்ச சோறு செய்யலாம். சட்டி எடுத்துக்கோங்க. அதில் இந்த கடா மசாலா, இது மாதிரி க பெப்பர், மிளகு, லவங்கு, ஏலக்காய், அப்புறம் பே லீஃப், சின்னமன் இதெல்லாம் போட்டுருங்க. அப்புறம் ஜீரகம் போடுங்க. ஜீரகம் ஜீரகம் போட்டு நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் வெங்காயம் நீளமாக கட் பண்ணியிருக்கிறேன். வெங்காயமும் நல்லா ப்ரௌன் ஆகட்டும் மக்களே. அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா நல்லா அந்த ரா ஸ்மெல் போகட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு கொத்தமல்லி இருக்குல்ல, அதை நல்லா கழுவி சின்னதாக கட் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், 2½ கிளாஸ் அரிசிக்கு 1 கிளாஸ், நான் எங்களது வீட்டில் மெஷர்மெண்ட் வந்து 1 கிளாஸ்க்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். இப்போ நம்ம டோட்டல் இங்கே எத்தனை கிளாஸ்? 5 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கிறோம். இப்போ அந்தந்த வீட்டில் மெஷர்மெண்ட் வேறு வேறையாக இருக்கும். அரிசிக்கு தகுந்த மாதிரி மெஷர்மெண்ட் இருக்கணும். அப்போ தான் அரிசி நல்லா பொலன்னு வரும். பாருங்கள், 5 கிளாஸ் தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதிக்கட்டும். நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் 2½ ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா 2½ சம்மச் போட்டோன்னா 2½ ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதி வரட்டும். இந்த தாளிச்ச சோறு வந்து நம்ம தால்ச்சா, மட்டன் தால்ச்சா, சிக்கன் தால்ச்சா, அப்புறம் இந்த வெஜிடபிள் தால்ச்சா ரெசிபி நம்ம ரெசிபி சேனலில் இருக்குது. நீங்கள் போய் பாருங்கள் மக்களே. வெஜிடபிள் தால்ச்சா, இன்னும் சிக்கன் தால்ச்சா, மட்டன் தால்ச்சா இன்ஷால்லா நான் போடுவேன். தால்ச்சா நல்லா தால்ச்சா கூட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தாளிச்ச சோறு நல்லா கொதி வந்த பிறகு நான் அரிசி போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா தாளிச்ச சோறு வந்து நம்ம வடிக்க மாட்டோம். ஸோ அதனால தான் மெஷர்மெண்ட் சரியாக நம்ம இது தண்ணி ஊற்றணும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு பாருங்கள். சோறு எவ்வளோ பொலன்னு இருக்குது பாருங்கள். என் ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. பை.